கடந்த ரணில் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் பலரும் நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் தங்கள் தொகுதிகளில் படுதோல்வியை சந்தித்துள்ளனர். ரணில் அரசாங்கத்தில் முக்கிய அமைச்சர்களாக வலம் வந்த காஞ்சனா விஜயசேகர, மரிச நாணயக்கார, ரமேஷ் பத்ரன உள்ளிட்ட பலரும் தங்களது தேர்தல் தொகுதிகளில் படுதோல்வியை சந்தித்துள்ளனர். அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்திய தொகுதிகள் அனைத்தையும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொண்டுள்ளது. இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த முறை தேசிய மக்கள் சக்தியை கூடுதலான ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி இந்த தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட பல சிரேஷ்ட அரசியல்வாதிகள் போட்டியிடுவதை தவிர்த்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 21ஆம் தேதி புதிய நாடாளுமன்றம் கூட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வர்த்தமானி மூலம் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் பல முகங்களுடன் புதிய நாடாளுமன்ற அமர்வு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கையில் ஏற்பட்ட அனுர அலை தென்னிலங்கை அரசியல் மட்டுமின்றி தமிழர் தேசிய கட்டமைப்பையும் தகர்த்துள்ளது. தற்போது வெளியாக இருக்கும் தேர்தல் முடிவுகள் இவற்றையே எடுத்துரைத்துள்ளன. வடமாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி அதிகமாகவே ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறது. தமிழர் தாயகத்தில் பாரம்பரிய தமிழ் கட்சி பிளவுபட்டு பல பிரிவுகளாக களமிறங்கியே பெரும் தோல்வியை சந்தித்துள்ளதாகவே நிபுணர்கள் பலர் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நிலையில் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மீதான மக்களின் ஆதரவு என்பது தமிழ் கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவே கூறப்படுகிறது. குறுகிய காலத்தில் பிரபலமாக இருந்தவர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன். வைத்தியர் அர்ஜுனாவுக்கு சாவகச்சேரியில் 5978 வாக்குகள் பதிவாகியிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இவ்வாறான நிலையில் பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினரான நிபுணர் அடவக்க படுதோல்வியை அடைந்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மாத்தறையில் அதிக வாக்குகளை பெற்றவராக இவர் சாதனை படைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் கடந்த காலங்களில் பொதுத் தேர்தல்களில் ஆதிக்கம் செலுத்திய இலங்கை தமிழரசு கட்சி இந்த முறை தேசிய மக்கள் சக்தியிடமிருந்து பின்வாங்கியிருக்கிறது. இந்த நிலையில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரைக்கும் முதன்முறையாக, அதாவது குறிப்பாக தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக அதிரடியான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் அனுரவின் அலை அதிகமாக வீசியிருப்பதாகவும் யாழ்ப்பாண மக்களின் மனதில் அதிகமான இடத்தை அனுரகுமார திசாநாயக்கவே இடம் பிடித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது.